ஊனேறு செல்வத்து உடற்பிறவி யான் வேண்டேன். ஊனேறு செல்வத்து உடற்பிறவி யான் வேண்டேன். ஆனேர் வென்றான் அடிமை திறம் அல்லால். கூனேறு சங்கம் இடத்தான். கூனேறு சங்கம் இடத்தான். தன் வேங்கடத்து கோனேரி வாழும் குருகாய் பிறப்பேனே. கோனேரி வாழும் குருகாய் பிறப்பேனே. சாகரி கமனி ரமா கமனி நிசா நிரமகரி சனி சாகரி கமனி ரமா கமனி நிசகரி சனி தபமகரி நிசரி கமப. தேனார் பூஞ்சோலை திருவேங்கட சுனையில் மீனாய் பிறக்கும் விதி உடையேன் ஆவேனே. தேனார் பூஞ்சோலை திருவேங்கட சுனையில் மீனாய் பிறக்கும் விதி உடையேன் ஆவேனே. ரீகரி சனி ரிசனி தபம பசனிர சதமக மத சதமகரி ச. மின்வட்ட சுடராழி மின்வட்ட சுடராழி வேங்கட கோந்தான் உமிழும். பொன்வட்டில் பிடித்துடனே புக பெறுவேனாவேனே. தாத மத சத மகரிச ரேம பத மபத சத பமரிச. பண் பகரும் வண்டினங்கள் பண்பாடும் வேங்கடத்து ஷண்பகமாய் நிற்கும் திருவுடையேன் ஆவேனே. ஷண்பகமாய் நிற்கும் திருவுடையேன் ஆவேனே. ரீ சரி ரச பத மப சத பமரிச ரிகம பத நி சரி கமகரி சரி எம்பெருமான் ஈசன். எம்பெருமான் ஈசன் எழில் வேங்கடமலை மேல் தம்பகமாய் நிற்கும் தவமுடையேன் ஆவேனே. நிசாத நீ பத மப மகரி சரி மபனி ரமரி மபனிச. தென்னவென வண்டினங்கள் பண்பாடும் வேங்கடத்துள் அன்னனய பொற்குவடாம் அருந்தவத்தின் ஆவேனே. அன்னனய பொற்குவடாம் அருந்தவத்தின் ஆவேனே. ரீ மரி சனி ரி சனி தமரி மபசனி பமாக சரி ஜகமபனி. தேனார் பூஞ்சோலை திருவேங்கடமலை மேல் கானாராய் பாயும். தேனார் பூஞ்சோலை திருவேங்கடமலை மேல் கானாராய் பாயும் கரத்துடையேன் ஆவேனே. சகரி சப்பனி மாபமக சகமப ரீபமாபனி தனீச. பெரியார்த்தன் சோலை திருவேங்கட மலை மேல்
மபனித நிஜ மபனித நிஜ சரி சனி தபம தபமரி கமரி சனி அடியாரும் வானவரும் அறம்பயரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே. அடியாரும் வானவரும் அறம்பயரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே. செம்பவளவாயான் திருவேங்கடமேனும் எம்பெருமான் பொன்மலை மேல் ஏதேனும் ஆவேனே. செம்பவளவாயான் திருவேங்கடமேனும் எம்பெருமான் பொன்மலை மேல் ஏதேனும் ஆவேனே. ஏதேனும் ஆவேனே. ஏதேனும் ஆவேனே. ஏதேனும் என்றேனோ குலசேகரரை போலே. ஆழ்வார் சொன்னார் இல்லையா, ஏதேனும் ஆவேனே. பெண் பிள்ளை பாஷ்யக்காரரை பார்த்து சொல்றா, அந்த அளவுக்கு எனக்கு ஞான பக்குவம் இருந்ததா, மலைமேல் ஏதேனும் ஆவேனேன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஞானம் இருந்ததான்னார். எப்போ கேரளத்தை பற்றி சொல்லியிருக்கோமோ, அந்த காலத்தை பெரியவாள்லாம் பாண்டிய கேரளம்னு ரெண்டுத்தையும் சேர்ப்பா. அந்த பாண்டிய தேசத்தில் இருக்கக்கூடிய ஒரே திவ்ய தேசம் 2 ஆழ்வார்களை ஈன்றெடுத்தது. வேற எந்த திவ்ய தேசத்துக்கும் இல்லாத சிறப்பு. அதுதான் ஸ்ரீவில்லிபுத்தூர். பெரியாழ்வார் என்கின்ற விஷ்ணு சித்தர் பட்டர் பிரானும் அதே ஊர், ஆண்டாளும் அதே ஊர். ஒரே சிட்டி, 2 பேர். பொன்னியின் செல்வன் வந்துடுத்தே சார். சோழர்களுக்கு அவ்வளோ பெருமை சொல்கிறாளே சார். மதுரையில் இருக்கக்கூடிய வாழ்ல மெசேஜ் எழுதிட்டான். ஏன் சார் பாண்டியர்களுக்கு பெருமையே இல்லையா? சோழர்களுங்கிறா, பாண்டியர்களுக்கு பெருமை இல்லையா? ஆழ்வார் எடுக்கிறார், பருப்பதத்து கயல் பொதித்த பாண்டியர் குலபதி போல். பாண்டியராஜா ஒருவன் ஹிமாலயம் வரை சென்று அங்கிருந்த ராஜாக்களை வென்று அந்த ஹிமாலய குன்றில் ஒரு மீன் ஷேப்பை பதுச்சுட்டு வந்திருக்காருன்னு ஆழ்வார் எடுக்கிறார். பருப்பதத்து கயல் பொதித்த பாண்டியர் குலபதி போல். பாண்டியர்கள்லாம் ஹிமாலயாஸ் வரைக்கும் போயிருக்கான். சோழர்கள் கங்கை வரைக்கும் தான் போயிருக்கா. கங்கை கொண்டான், இவர் ஹிமாலயாசியே கொண்டான். அதனால் பாண்டியர்களுக்கு அவ்வளவு சமிருத்தி. சார் பாண்டியர்களுக்கு வேற என்ன சார்? 2 பேருமே. மதுரை எம்பதியில் அவளுக்கு ஒரு ராணி இருந்தா, மீனாட்சின்னு பேர். அது எவ்வளோ பெரிய பெருமை இல்லையா? அதனால் யூஎஸில் சொல்கிறா, இன்னும் ஒரு லேடி பிரசிடெண்ட்டே வரல இல்லையா? இப்போவும் இன்னும் ஹிலரி நின்று பார்த்துட்டா, அடுத்தது அந்த யார் அந்த மாமி, கமலா மாமி நிற்கிறா இல்லை. ஆனால் மீனாட்சி அன்னைக்கு ராணியாக இருந்தா, மதுரைக்கு இன்றும் ராணியாக இருக்கா. அதே மதுரையிலேருந்து கீழே வாங்கோ, ஜிகர்தண்டா சாப்பிட்டுட்டு கீழே வந்தேன்னா, சாப்பிட்ணுன்னு சொல்ல நீ உடனே இவர் ஏதோ சாப்பிட்ணுன்னு சொல்கிறான்னு நினச்சிக்காருங்க. ஜிகர்தண்டா முடிச்சு கீழே வந்தேன்னா பால்கோவாவுக்கு எங்கள் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் இருக்கா. 2 ஆழ்வார்கள். அதனால் இந்த சொல்கிறா பெண் பிள்ளை ராமானுஜரை பார்த்து, எம்பெருமான் என்றேனோ பட்டர் பிரானை போலே. எங்கள் பட்டர் பிரான் பெரியாழ்வாரை போல எம்பெருமான்னு சொன்னேன். அவர் எங்கே சார் எம்பெருமான்னு சொன்னார்? எல்லா ஆழ்வார்களும் தான் எம்பெருமானார். இல்லை, 2 முக்கியமான விஷயங்கள். அந்த பொண்ணு எவ்வளோ அழகாக ஞாபகம் வச்சுருக்கா பாருங்க. ஆழ்வார் பாவம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் புஷ்பங்கள்லாம் பறித்து தொடுத்து மாலையாக்கி ரொம்ப சிம்பிள் மேனாக தான் இருந்தார். பெரியாழ்வார் ரொம்ப சிம்பிள் மேன். அவர் கனவுல பெருமாள் தோன்றி சொல்லிவிட்டார், பாண்டியராஜாவுக்கு தெய்வங்களினுள் எது சிறந்தது என்கின்ற சந்தேகம், சித்தாந்தங்களுள் எது சிறந்தது என்கின்ற குழப்பம், நீர் போய் தீர்த்து வைத்து விட்டு வாரும். பெரியாழ்வார் மதுரை எந்த பக்கம் இருக்குன்னு கூட தெரியாது பெருமாளே இல்லையா? ஜிபிஎஸ் எல்லாம் இருக்காது. இப்போ போய் சொல்கிறது, இங்கே 300 meters ahead டேக் லெஃப்ட், அந்த மாமி சொல்கிறா அதில் ஜிபிஎஸ்ல. வைகுண்டலோக மணிமண்டப மார்கதாயி. அவருக்கு ஆழ்வாருக்கு அட்ரஸே தெரியாது. நீ போ, எல்லாம் உனக்கு அங்கே அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஆயிருக்கோன்னார். பாவம் பெரியாழ்வார் இதை நம்பிண்டு மதுரைக்கு போனார். மதுரையில் போனால் அந்த சபையில் எல்லாம் வித்வான்கள், மகா வித்வான்கள், எல்லாருக்கும் முன்னாடியே ஒரு பெரிய டைட்டில்லாம் இருக்குது. கர்நாடிகா கூட கொடுத்துருக்கா பல டைட்டில்.
இந்த வித்வான்கள்லாம். அவ்வளவு வித்வான்கள் மதுரை சபையில் இருக்கா. பாண்டியனுக்கு முன்னாடி அப்படி வாதம் பண்ணுறா. பாவம் பெரிய ஆழ்வார் நம்ம இது ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து போயிருக்கார். எல்லாரும் கேட்குறா, சுவாமி எந்த ஊர்? ஸ்ரீவில்லிபுத்தூர். அது எங்கே இருக்குது? அந்த அளவுக்கு ஒரு கிராமமும் குக்கு, நானும் குக்குன்னு ஒரு இடம். அவன் பெரிய ஆழ்வார் அங்கே போயிருக்கார். போன உடனே அங்கே ஒரு பொற்கிழி வச்சுருக்கா, கோல்டன் காஸ்கெட். அதில் ஃபுல் கோல்டு காயின்ஸாக இருக்குது, 916. அந்த மாதிரி ஒரு பியூர் கோல்டு. அது நீங்கள் கடைக்கு எடுத்துன்னு போனால் என்னவா வேணாலும் உருக்கலாம், ஒட்டியானமாக கூட மாற்றலாம், அந்தளவுக்கு கோல்டு காயின்ஸ். ராஜா அதில் ஒரு மந்திரக்கட்டு போட்டு வச்சுருக்கார். யார் பெஸ்ட்டாக வாதம் பண்ணி ஜெயிக்கிறாளோ அந்த பொற்கிழி தானாக ஆட்டோமேட்டிக்காக உடஞ்சி கீழே விழும். இந்த சாக்லேட் ஷவர் அந்த இதெல்லாம் நடக்கிறது பாருங்கள் இந்த பாட்டு போட்டியில், அந்த மாதிரி விழும். ஆழ்வார் அந்த பொற்கிழி கீழே நின்று பேச ஆரம்பிச்சுட்டார். அதை இப்போ பாருங்க, பெரிய ஆழ்வார் எதை பண்ணி வாதம் ஜெயிச்சார்? அவர் தமிழில் தான் பண்ணியிருப்பார், மதுரையில் சங்கமெல்லாம் நடந்திருக்கும். ஆனால் இதை யார் சொல்கிறா? தெலுங்கு காவியமாக இருக்கக்கூடிய ஆமுக்த மால்யதால கிருஷ்ணதேவராயர் எடுக்கிறார். எதை வச்சு வாதம் பண்ணார்னு, அனுபபத்தேஷு ந ஷாரீரஹா அப்படின்னு சார்வாக்கர்கள் நாஸ்திகர்களை ஜெயிச்சார். அந்த காலத்தை நாஸ்திகாலில் ரொம்ப டீசெண்டாக இருப்பார். பலமத உபபத்தேஹே அப்படிங்கிற பிரம்மசூத்திரத்தை வச்சு பூர்வ மீமாம்சக்கால்லாம் பகவானை நம்பாதவா. ஞாபகம் வச்சுங்க, அந்த காலத்தில் ஒரு கோஷ்டி இருந்தா வேதத்தை நம்புவா, ஆனால் பெருமாளை நம்ப மாட்டான். என்ன சார் இது புதுசாக இருக்குது? வேதத்தில் சொல்லியிருக்கக்கூடிய யாகங்கள் ஹோமங்கள்லாம் பண்ணுவா. இதுக்கு யார் பலன் கொடுக்குறா? ஹோமமே பலன் கொடுக்கும், பெருமாள்லாம் இல்லைம்பா. நிரீஸ்வராள்னு பேர். அதை ஜெயிச்சாராம் ஆழ்வார். அடுத்தது சொல்கிறார் கிருஷ்ணதேவராயர், ஈக்ஷதேர் நாசப்தம் அப்படிங்கிற சூத்திரத்தால் சாங்கியர்களை ஜெயிச்சார். சாங்கியம்னு ஒரு மதம், அதெல்லாம் ராமானுஜர் சங்கரர்லாம் இருந்தபோது ரொம்ப ஃபேமஸாக இருந்தது. சென்சஸ்லாம் எடுத்தால் சாங்கியர்களே ஒரு 10 லட்சம் பேர் இருப்பா. இப்போ சாங்கிய மட்டம்னு ஒரே ஒரு மட்டம் தான் இருக்குது. அது பீகாரில் ஒரு ஓரத்தில் 4 மெம்பரோடு இருக்குது, அவ்வளோதான். சாங்கிய மதத்தை ஜெயிச்சார். சாஸ்திரயோனித்வாத் வைசேஷிகர்களை ஜெயிச்சார். இப்படி மாயா விசிஷ்ட அத்வைதத்தையும் போகமாத்திர சாமியலிங்காச்ச என்று சொல்லி இருந்ததால் அந்த நாராயண ஸ்மிருதிகின்னு நாராயண வார்த்தையை சொன்னதால் பொற்கிழி தானா கிழிந்து கீழே விழுந்ததாம். அதனால்தான் குருமுகமனதீத்தியன்னு சொல்லும்போது அந்த பொற்கிழியை கிழித்து வந்தது ஆழ்வாருக்கு. அப்போ ஆழ்வார் என்ன சொல்றார்? எம்பெருமான் இவன் தான் தெளிவாக சொன்னார் இல்லையா, அது ஒன்று. இப்போ உடனே ராஜாவுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டார். இந்த ஆழ்வார் தான் சார் நம்ம சந்தேகத்தெல்லாம் தீர்த்து வச்சார். உம்மை யானை மேலே உட்காத்தி வச்சு ஒரு முறையாவது மதுரையை வலம் வர வைக்கணும்னு. பாவம் இவர் யானை மேலே ஏற்றி உட்காச்சுட்டார். இவருக்கு ஒரே பயம், சும்மா அவர் ஏற்றிடுவார். யானை மேலே உட்காரணும்னா அவருக்கு பாரதியார் நிலையெல்லாம் அவருக்கு தெரியும். அதனால் இவர் யானை மேலே உட்காத்தி வச்சுட்டார். பெரிய ஆழ்வாருக்கு அப்படியே நடுங்கிறது, யானை என்ன பண்ண போகிறதோன்னு. பாவம் யானை பவனி வருது, ஊர் மக்கள்லாம் பார்க்க வரார். ராஜ யானை, அது மேலே ஆழ்வார் பவனி வரார். வந்த ஆழ்வாரை பார்க்கணும், பாடிய ஆழ்வாரை பார்க்கணும்னு மதுரை மக்கள் எல்லாரும் வெளில வரா. இலை வாலே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஊர் மக்கள்லாம் திரண்டாச்சு. என்ன இலைங்கிறது திருநெல்வேலி பாஷையா? எல்லாம் திருநெல்வேலி மதுரைலாம் ஒன்றா வச்சுக்கோங்க. இப்போ எல்லாரும் வெளியில் வரா, ஆழ்வாரை பார்க்குறா. அப்போ ஒரு ஸ்லோகம், புத்திரம் யதா பிராமரதாதிரூடம் திரஷ்டும் ஜனன்யா ஜனகோபியுபைதி ததாகதம் ஷௌரிமவீக்ஷ்ய லக்ஷ்மியா பராம் முதம் பிராபச்ச விஷ்ணு சித்தா. ஒரு குழந்தை பாட்டு போட்டியில் கலந்துண்டா உடனே அம்மா ஃபஸ்ட்டு ரோலையே உட்காந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணுவா பாருங்க இல்லையா. அந்த குழந்தை ஃபேன்சி ட்ரெஸில் போய் அது புலி மாதிரி போகணும்னு நினைக்கும். அங்கே போனோன்னா அம்மா அப்படின்னு அதை கூட ரெக்கார்ட் பண்ணுவோம். என்ன அழகா அது அம்மானு அழகுது பாரு. அதை சர்க்குலேட் பண்ணால் அது ஃபென்டாபுலஸ், ஒண்டர்ஃபுல். பகவத்கீதை பாவம் அது மழலையோடு சொல்லும். குழலினிது யாழினிது என்பர் தம்மக்கள் மழலை சொல் கேளாதார். சத்துர்வித்யா பஜ்யந்தே மாம், என்ன அழகா சொல்கிறது. கிருஷ்ணருக்கே டவுட்னா இதுகிட்ட தான் கேட்கணும். அந்த அளவுக்கு நமக்கு உயர்த்தி விடுறோம் இல்லையா. ஆழ்வாரை தன் குழந்தையாக பாவித்த சாக்ஷாத் ஸ்ரீமன் நாராயணன் பார்த்தாராம். ஐயோ நம்ம ஆழ்வார் என்னமா பேசி ஜெயிச்சிருக்கார், அவரை பார்க்கறதுக்கு நாம் செல்ல வேண்டாவோ என்று ஸ்ரீதேவி பூதேவி சமேதராய் கருட வாகனத்தில் பறந்து பெருமாளை பிரத்யட்சமாக வந்துட்டார். ஆழ்வாருக்கு பெருமாளை பார்த்தோன்னே என்ன தோணியிருக்கணும்? இப்போ ஏன் எதிர்க்க பெருமாள் வந்தார்னா, ஐயோ ரொம்ப நாளாக உங்களை பார்க்கணும்னு நினச்சேன், கேட்கணும்னு நினச்சேன், பல விஷயங்கள் கேட்கணும். பெங்களூரில் என்னுடைய வாகனம் டிராஃபிக்கு நடுவில் என் வாகனம் மட்டும் ஸ்ட்ரெயிட்டாக போகணும், நான் வரேன் கேட்பேன், ஏதாவது கேட்பேன். இந்த மாதிரி ஆழ்வார் பெருமாளை பார்த்தோன்னே என்ன பயந்துட்டார்?
ஐயோ இவ்வளவு அழகா பத்னிகளோட வந்திருக்கிறே பெருமாள் வாகனம் சமேதனாய், ஒருவேளை என் கண்ணுக்கு தெரிஞ்ச பெருமாள் பாக்கி எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிட்டார்னா அவ கண் எச்சில் பட்டி திருஷ்டி விழுந்து விடுமே. எம்பெருமான் பெருமாளை பார்த்து, எம்பெருமான் நீ நன்னா இருக்கணும், பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு நீ நன்னா இருக்கணும், யார் கண்ணும் படாம இருக்கணும்னு ஆழ்வார் பெருமாளுக்கு பல்லாண்டு பாடினார், மங்களாசாசனம் பண்ணார். அதனால ஆழ்வார் என்ன சொன்னார், எம்பெருமான் என்றேனோ பட்டர் பிரானை போலே. இந்த பெண் பிள்ளை சொல்றா ராமானுஜரை பார்த்து, நான் பெரிய ஆழ்வார் மாதிரி மங்களாசாசனம் பண்ணேனா பெருமாளை, எனக்கு என்ன தகுதி இருக்கு இந்த திருக்கோளூர்ல இருக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு, அடுத்தது பிஞ்சாய் பழுத்தேனோ ஆண்டாளை போலே. ஆழ்வார் கண்டெடுத்த பெண் பிள்ளை, ஞாபகம் வச்சுங்கோ. ஆண்டாள் பெற்றெடுத்த பெண் பிள்ளை, ஆழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை இல்ல, ஆண்டாள் கண்டெடுத்தவள். ஒரு துளசி மாடத்துக்கிட்ட ஆழ்வார் பார்த்தார் ஆண்டாளை, அப்படியே தானே தூக்கி தம் பொண்ணாவே வளர்த்தார். சின்ன குழந்தைக்கு சிறு வயதிலிருந்து, we speak about child development இல்லையா, ஸ்கூல்லெல்லாம் அது ஒரு ஒர்க் ஷாப் வைக்கிறா, குழந்தைகளை வளர்ப்பது எப்படி. அப்பா அம்மா தாத்தா பாட்டியும் அதே தான் கேட்குறா, சார் என்ன சார் பண்ணுறது இந்த குழந்தைய வச்சுட்டு, ஏதாவது ஒரு வழி சொல்லுங்களே. ஏன்னா ஒரு விதத்தில் சொல்கிறேன், நீங்கள்லாம் ஒத்துக்கிறீங்களோ இல்லையோ, அன்னைக்கு வளர்த்ததை விட ஆழ்வார் வளர்த்ததை விட இந்த காலமே வளர்க்குறது கொஞ்சம் கஷ்டம்தான் இல்லையா. ஆழ்வார் இருக்கும்போது நெட்ஃப்ளிக்ஸில் சைல்டுன்னு ஒரு ஃபோல்டர் இருந்துதா, வீல்ஸ் ஆன் த பஸ் கோ ரவுண்ட் அண்ட் ரவுண்ட் சொன்னாளா, அப்புறம் டயானா ரோமாலாம் பார்த்துதா. இது ஏதோ ஆழ்வார் அப்படியே கிருஷ்ணரை பற்றி சொல்வார், இந்த குழந்தைக்கு டிஸ்ட்ராக்ஷனே இல்லை. ஆனால் பாவம் ஆழ்வார் எப்படி வளர்த்தார், சின்ன வயசுலேருந்து கிருஷ்ணரை பற்றியே சொல்லிட்டு இருந்தார். அந்த குழந்தை எவ்வளவு கேட்டிருக்கோம் பாருங்க, கேட்டிருத்தல் அப்படின்னு தமிழில் ஒரு வார்த்தை இருக்குது. ஏன் சுவாமி நீங்கள் இந்த விஷயம் கேட்டிருக்கேளா அப்படின்னா என்ன அர்த்தம், கேட்டு அதன்படி இருக்கேளான்னு அர்த்தம். கேட்டிருக்கேளான்னா நாட் லிசனிங். ஹாவ் யூ லிசன் அண்ட் டு யூ லிவ் பை இட். கேட்டு இருக்கேளா, கேட்டிருக்கேளா. அந்த குழந்தை கேட்டு இருந்தது. உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன் என்று இருந்தாள் அந்த ஆண்டாள். சின்ன வயசு. ஐயோ நீங்கள் ஆண்டாள்லாம் இப்போ நீங்கள் ஃபோட்டோவில் போய் பார்த்தா எல்லாத்துலேயும் ஒரு ஆண்டாள் ஃபோட்டோ, ஒரு 35-year-old லேடிக்கு மடிசார் கட்டி இல்லை. எங்கள் கேஷவ்னு ஒரு ஆர்டிஸ்ட் ரொம்ப ஃபேமஸ், அவர் வரைங்க ஆண்டாள், அதுதான் ஆண்டாள். 4-5 வயசில் இருக்கணும் ஆண்டாள். ஏன் சார் பின்ன நம்ம பெரிய ஒரு லேடியாக ஆண்டாளை பாவிக்கிறோன்னா, நம்மளை தட்டில் போட்டு ஆண்டாளை வரைகிறோம். என்ன இருந்தாலும் இவ்வளவு மனசு பக்குவம் அந்த 4-5 வயசில் வந்திருக்காதுன்னு நம்ம தீர்மானம் பண்ணிடுறோம். We think that Andal couldn't have become such an enlightened person at such a young age because we put ourselves into her shoes, which is absolutely a blunder. நம்ம ஆழ்வார் கிட்டே போகிறதுக்கு தகுதி இல்லையே. 4-5 வயசில் அவள் திருப்பாவை பாடினாள், நாச்சியார் திருமொழி பாடினாள், அதுக்குள்ளே ஸ்ரீரங்கத்தில் பெருமாளோடு தான் சேர்ந்து தம்பதியாக இருந்தாள். சார் இந்த மார்கழி திங்கள் அதெல்லாம் அந்த சின்ன குழந்தை பாடித்தா வந்ததே அவளுக்கு. சார் எங்களுக்கு வரவே மாட்டேங்கிறதே. மார்கழி கீழே வந்தாங்க, மேலே கேட்டாங்க, கீழே மேலே குழம்பு 70 அதெல்லாம் ஆண்டாள் லோகத்துக்கு நம்ம போகவே முடியாது. ஆழி மழைக்கு அண்ணா ஒன்று நீ கை கரவேல் ஆழி உள்புக்கு முகர்ந்து கொடாய் தேரி ஊழி முதல்வன் உருவம் போல் மை கருத்து பாழி அம்தோளுடைய பற்பனாபன் கையில் ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்றதிர்ந்து தாழாதே சார்ங்க முதைத்த சர மழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட 11 ஒரு பாசுரத்தில். இதில் 49,000 பேர் தமிழில் ஃபெயில் ஆகிருக்கலாம் போன வருஷம். ஏன் ஆக மாட்டா? வரலை, வரலை, வரலை. எப்படி தமிழ் வரும்? தமிழுக்கே தனித்து இருக்கக்கூடிய எழுத்தன்னோ அந்த எவ்வளவு அழகான ஒரு எழுத்தது. அதனுடைய உச்சரிப்பே தனி இல்லையா? குழந்தைகளை வீட்டில் முதல்ல வளர்க்க வேண்டும் என்றால் ஃபஸ்ட்டு கற்று தான். முதல்ல பெரியவாழ்லாம் பேசுங்க, குழம்பு வாழ்க்கை ஐயோ போச்சு, அதுலேயே வாழ்க்கை போயிடுத்து, தூக்கில் தொங்கிடுத்தது. ஆண்டாளை வளர்த்தார். தான் மதுரையில் வளர்ந்த அந்த சங்கத்தமிழை
அந்த இரத்தத்தில் செலுத்தினார் எங்கள் பெரியாழ்வார். அதை மணவாள மாமுனிகள் சாதிக்கிறார் உபதேச ரத்னமாலையில். 5 குடிக்கொரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தம் செயலை விஞ்சி நிற்கும் தன்மையளாய் பிஞ்சாய் பழுத்தாளை ஆண்டாளை பத்தியுடன் நாளும் வழுத்தாய் மனமே மகிழ்ந்து. 5 குடிக்கொரு சந்ததியாய், 5 குடிக்கு ஒரு குழந்தையாகும். என்ன சார் ராத்திரி வேளையில் குடிங்கிறேள், 5 குடிங்கிறேளே சார், விச் இஸ் 5 குடி, 5 குடி என்ன? 5 குடி சொல்றார். இந்த முதல் 3 ஆழ்வார்கள் இருக்கா இல்லையா, பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், இவாளுக்கு ஒரு குடின்னு பேர் அயோனிஜ குடி. அப்படின்னா இவா யாருக்கு பிறந்தானே தெரியாது, யோனி சம்பந்தம் இல்லாமல் இருக்கலாம், யாருக்கு பிறந்தார்கள்னு தெரியாது. முதல் குடி. திருமழிசை ஆழ்வார் பிரம்பன் குடி அப்படின்னு ஒரு குடி. நம்மாழ்வார் காரியார் வளர்த்தவர், காரியார் குடி. குலசேகர ஆழ்வார் சேரக்குடி. பெரியாழ்வார் வேயர் குடி, வேயர் புகழ் சொல்றோம் இல்லையா, வேயர். இவர் மூங்கில் குடிய முதம், 3 குச்சி வச்சுருப்பார். அப்படின்னா இவர் பிராமண குலத்தில் வந்தவர். 5 குலம் இருக்கு. அயோனிஜ குடி, பிரம்பன் குடி, காரியார் குடி, சேரக்குடி, வேயர் குடி. இந்த 5 குடி பண்ண தவம் தான் 6வதா ஆண்டாள் பிறந்தபடியால் மணவாள மாமுனிகள் 5 குடிக்கொரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தம் செயலை விஞ்சி நிற்கும் தன்மையளாய் பிஞ்சாய் பழுத்தாளை ஆண்டாளை பத்தியுடன் நாளும் வழுத்தாய் மனமே வகிழ்ந்து. சரி, இவ பிஞ்சாய் பழுத்து விட்டாள். பிஞ்சில் என்ன பழுத்தா? இவளுக்கு எதனால பிஞ்சாய் பழுத்தாளை? கிருஷ்ணரை எல்லாம் நினைச்சா. கரெக்டா? பகவானை ஒத்துண்டா. அதுதானே சார்? அதுதானே? இல்லை, அதை விட ஒரு பெரிய விஷயம் சொல்கிறேன் கேளுங்க. இவ கிருஷ்ணரை தான் பாடினா. கிருஷ்ணரை பாடினா, ராமரை பாடினா, ஓங்கி உலகளந்த உத்தமன், அப்புறம் அன்றி உலகமளந்தாய் அடி போற்றின்னு திருவிக்கிரமன், வாமனன் எல்லாரையும் பாடிட்டு இன்டர்வியூக்கு போயிட்டார். இப்போ என்ன 9-10 மணியா அர்ணப் கோஸ்வாமி இன்டர்வியூ பண்ணுறார் ஆண்டாளை மட்டும். அவர் ஒரு ஆளை இன்டர்வியூ பண்ணுறதுங்கிறது உலகத்தில் நடக்காத ஒரு விஷயம். 10 பேரை கூட்டுருவார். அன்றைக்கி ஆண்டாள் மட்டும்தான் அவைலபிலிட்டி. ஆண்டாளை அர்ணப் கோஸ்வாமி ராத்திரி 10 மணிக்கு கேள்வி கேட்டு அவளை பதில் சொல்கிறதுக்கு நாழி கொடுக்குறார். அது எவ்வளோ பெரிய அதிசயம். அதனால் அவளை பேச விட்டுட்டு அவளை கேட்குறார், ஆண்டாள் யூ ஆர் ஸோ டேலண்டட். எஸ். அது மழையில சொல்கிறது எஸ். யூ நோ ஸோ மச் அபவுட் லிட்டில் கிருஷ்ணா. எஸ். யூ நோ ஸோ மச் அபவுட் ராம். எஸ். யூ நோ ஸோ மச் அபவுட் நிசிம். எஸ். யூ நோ ஸோ மச் அபவுட் திவ்ய தேசம்ஸ். எஸ். வேர் டிட் யூ லேர்ன் ஆல் திஸ் ஃப்ரம்? யூ லிட்டில் கேர்ள், வேர் டிட் யூ லேர்ன் ஆல் திஸ் ஃப்ரம்? நீ யார்கிட்டடியுமா கத்துண்ட இதை? அர்ணப் கோஸ்வாமி தமிழில் கேட்குறார். தமிழ்லையும் பேசுவார் அவர் அப்படின்னு வச்சுங்கோ. அப்போ ஆண்டாள் என்ன சொல்லியிருப்பா? செம்மையுடைய திருவரங்கர் தாம் பணித்த, நான் ரங்கநாதரை பற்றிலாம் சொல்லியிருக்கேனே, ஒரு நோப் மெய்மை பெருவார்த்தை விட்டு சித்தர் கேட்டிருப்பர். நானா இதெல்லாம் படிச்சது ஸ்வயமாக தெரிஞ்சுக்கல. ஒரு நோப் எனக்கு எல்லாம் எங்கள் அப்பா விஷ்ணு சித்தர் கற்றுக் கொடுத்தார். தம்மை உகப்பாரை தாம் உகப்பார் என்னும் சொல் தம்மிடையே பொய்யானால் சாதிப்பார் ஆரினியே. எனக்கு எல்லாம் எங்கள் அப்பா தான் கற்றுக் கொடுத்தார். ஸோ டு யூ அட்ரிபியூட் எவ்ரிதிங் டு யுவர் ஃபாதர்? எஸ். நீ பெருமாளை பாடினே, பெருமாளை பாடுற மாதிரி பாடினேன். ஆனால் எனக்கு எங்கள் பெருமாளை விட எங்கள் ஆச்சாரியனான எங்கள் அப்பா தான் ஒசத்தி. கன்க்ளூட் பண்ணிட்ட ஆண்டாள். மதுரை கவி ஆழ்வார் சிம்பிளாக எனக்கு வேறு யாரும் வேண்டாம், எங்கள் நம்மாழ்வார் போகிறோம். நான் ஆண்டாள் பெருமாளை பாடுற மாதிரி பாடிட்டு கடைசியில் எனக்கு பெருமாள் வேண்டாம், எங்கள் அப்பா ஆச்சாரியனே போகிறோன்னுட்டான். எவன் ஒருவனுக்கு பகவானை காட்டிலும் பாகவத சிரேஷ்டனான ஆச்சாரியனே தெய்வம் என்கின்ற ஞானம் பிறக்கின்றதோ அதுதான் பழுத்த ஞானம். அதனால தான் இந்த திருக்கோளூர் பெண் பிள்ளை தன் வயதில் இருந்த ஆண்டாளை பார்த்து சொல்கிறா, பாருங்கோ நானா ஆண்டாளும் ஒரே வயசு பாஷ்யக்காரரே, பிஞ்சாய் பழுத்தேனோ ஆண்டாளை போலே. ஆண்டாளை போல எனக்கு சின்ன வயசில் அந்த ஞானம் வந்துதான். இவ்வளோ சொல்கிறதே இதுக்கு இல்லாத ஞானமா? இது சொல்கிறது ஆண்டாள் மாதிரி எனக்கு ஞானம் இருக்கா? பிஞ்சாய் பழுத்தேனோ. ஆண்டாள் பாசுரத்தை அனுபவம். அஞ்சு குடிக்கொரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தன் செயலை, 5 குடிக்கொரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தன் செயலை விஞ்சி நிற்கும் தன்மயளாய் பிஞ்சாய்
பழுத்தாளை ஆண்டாளை விஞ்சி நிற்கும் தன்மயளாய் பிஞ்சாய் பழுத்தாளை ஆண்டாளை பக்தியுடன் நாளும் வழுத்தாய் மனமே பக்தியுடன் நாளும் வழுத்தாய் மனமே மகிழ்ந்து வழுத்தாய் மனமே மகிழ்ந்து வழுத்தாய் மனமே. எம்பெருமான் என்றேனோ பட்டர் பிரானை போலே, பெரியாழ்வார் மாதிரி எம்பெருமான்னு சொன்னேனா, பிஞ்சாய் பழுத்தேனோ ஆண்டாளை போலேன்னு சொல்லிவிட்டு பெண் பிள்ளை சொல்கின்றாள் ராமானுஜரை பார்த்து, இருமாலை ஈந்தேனோ தொண்டரடி பொடியார் போலே. இருமாலை, 2 மாலை கொடுத்தேனா. வாட் இஸ் தட் இருமாலை? வெரி குட். திருமாலை என்கின்ற பிரபந்தத்தை பாடினார் தொண்டரடி பொடியாழ்வார். ரொம்ப ஆச்சரியமான பிரபந்தம். நாம பிரபாவத்தை ஒருத்தர் பிரகடனம் பண்ணிருக்கார் ஆழ்வார் கோஷ்டியிலேனா அது தொண்டரடி பொடியாழ்வார். நாம வைபவம், நாம சங்கீர்த்தனம், கலவு கேசவ கீர்த்தனம். கலியுகத்தில் கேசவனுடைய கீர்த்தனத்தை, நாமஸ்மரணத்தை, நாம சங்கீர்த்தனத்தின் வைபவத்தை தன்னுடைய பிரபந்தமான திருமாலையால் சொன்னவர் தொண்டரடி பொடியாழ்வார். ஆனால் இங்கே என்ன சொல்றார்? இருமாலை ஈண்டேனோ. ஒரு மாலை திருமாலை, இன்னொரு மாலை என்ன? பூமாலை. அதாவது விப்ரநாராயணர்னு பேர். இவரும் ஒரு கார்லேண்ட் ஆச்சாரியன். எப்போவுமே ஃப்ளவர்ஸை வச்சு கார்லேண்ட்லாம் தொடுத்து பெரியாழ்வார் மாதிரி சமர்ப்பிப்பார். அதனால் இருமாலையில் ஒரு மாலை பூமாலை, இன்னொரு மாலை திருமாலை. இருமாலை ஈந்தேனோ தொண்டரடி பொடியாழ்வார் போலே. இவ்வளோ சிம்பிளாக முடிச்சிருப்பலா? இருமாலைன்னு சொன்னால் 2 பிரபந்தம் பாடினார். திருமாலைன்னு ஒன்று பாடினார், திருப்பள்ளி எழுச்சின்னு ஒன்று பாடினார். அதனால் 2 பிரபந்தம். பூமாலை நம்மளாம் கொடுத்துருவோம், நமக்குலாம் கஷ்டம் பாமாலை தானே. அதனால் 2 பாமாலை, திருமாலை திருப்பள்ளி எழுச்சி என்கின்ற 2 பிரபந்தம் கொடுத்தாராம் தொண்டரடி பொடியாழ்வார். சரி, இதில் ஒரு பெரிய விஷயம் இருக்குது. இருமாலை ஈந்தேனோ, அது நீங்கள் 2 பிரபந்தம்னு வச்சுக்கோங்க, இல்லாட்டா பூமாலை என் திருமாலைன்னு வச்சுக்கோங்க, ஏதோ ஒன்றும். தொண்டரடி பொடியார் போலே. அவருக்கு ஏன் தொண்டரடி பொடியாழ்வார்னு பேர்? நீங்கள் யாராவது சொல்லுங்கள். 10 மணி ஆச்சு, கேள்வி கேட்பேன் நான். ஏன் தொண்டரடி பொடியாழ்வார்னு பேர்? சார் அவரை கேட்டால் தான் சார் தெரியும். எல்லா ஆழ்வார்களும் தானே பாகவதோத்தமர்கள் ஒசத்தின்னு சொன்னான். அதாவது பயிலும் சுடரொளி மூர்த்தி நெடுமார்க்கடிமைன்னு 2 திருவாய்மொழிகளில் சுவாமி நம்மாழ்வாரும் எடுத்தார். பகவானை விட பாகவதோத்தமர்கள் சிரேஷ்டம். இதென்ன இந்த ஆழ்வாருக்கு ஏத்தம்னா, நீங்கள் அந்த கதை கேள்விப்பட்டிருப்பேன், பார்த்துருப்பேன். இது கேள்வியப்பட வேண்டாம். தொண்டரடி பொடி ஆழ்வாரை நீங்கள் பத்மினி சிவாஜிலேயே பார்த்துருப்பேன். என்னன்னா, தேவதேவின்னு ஒரு டான்ஸர். அந்த தேவதேவி சோழராஜா கிட்ட உறையூரில் டான்ஸ் ஆடிட்டு அக்காவோட பரிசல்ல கடந்து வரா ஸ்ரீரங்கத்துக்கு. நீங்கள் யோசிச்சு பாருங்க, ஸ்ரீரங்கம் ஹேஸ் பிகம் ஸோ ஈஸி ஃபார் அஸ் டு ஆக்சஸ். அந்த பக்கம் கொள்ளிட பிரிட்ஜை தாண்டினா ஸ்ரீரங்கம் வந்துடலாம். தெந்திரு காவேரி வழியாக பெரிய காவேரியை தாண்டிவிட்டா திருச்சியிலேருந்து ஸ்ரீரங்கத்துக்கு போயிடலாம். இப்போது பிரிட்ஜே இல்லைன்னு யோசிச்சு பாருங்க. அப்போ 2 பக்கமும் காவேரி ஓடும். பரிசல்ல தான் போனோம் ஸ்ரீரங்கத்துக்கு. அப்போ இந்த தேவதேவியும் அவளுடைய அக்காளும் சேர்ந்து ஸ்ரீரங்கம் வழியாக போகலாமே. ஏன்னா பிக்ஷாண்டார் கோவில்னு உத்தமர் கோவில், அதுக்கெல்லாம் போகணும்னா நீங்கள் காவேரியை கடந்து தான் ஆகணும். அதனால் போகிறத தான் போகிறோம், ஸ்ரீரங்கம் வழியாக போகலான்னு அடையவளஞ்சானை தாண்டி போகும்போது ஒரு பெரிய தோட்டம். அந்த தோட்டம் வழியாக போகிறா தேவதேவி. அங்கே போனால் ஆழ்வார் அஹிம்சா பிரதமம் புஷ்பம் ஒரு பூவாக பறிக்கும்போது 8 வித பூக்கும் ஒரு பேர் சொல்லிட்டு பறிச்சுட்டு இருக்கார். இவன் நின்று பார்க்குறா. அன்றைக்கி பியூட்டிஃபுல்லாக ட்ரெஸ் பண்ணின்னு போயிருக்கா தேவதேவி. இந்த ஆழ்வார் கண்டுக்கவே இல்லை. இப்படி கூட ஒரு ஆள் இருக்காரே அப்படின்னு 2 பேரும் பேசிக்கும்போது இவா 2 பேருக்கும் போட்டி வந்து தான். தேவதேவி தன் அக்காளை பார்த்து சொன்னாரா, இந்த ஆழ்வாரை என் அழகுக்கு அடிமைப்படுத்தி வைக்கிறேன்னா. அதெல்லாம் சம்பவங்கள்லாம் நடந்து அடிமைப்படுத்தி வச்சுட்டா. பெருமாள் மறுபடியும் இந்த உயர்ந்த பக்தனை தன்னிடத்தில் கொள்ள வேண்டும், பெற வேண்டும்ங்கிறதுக்காக ஒரு சின்ன நாடகம் நடத்தினார். பெருமாளுடைய கர்ப்பகிரகத்தில் இருந்த பொன்வட்டில் காணாமல் போயிடுது. அது எப்படி போச்சுன்னா, பெருமாளே ஆழ்வார் ரூபத்தில் ஒரு பொன்வட்டில தேவதேவி கிட்ட அவள் அக்கா கிட்ட கொடுத்துட்றா. அடுத்த நாள் ராஜா போய் பார்த்தா சந்நிதியில் பொன்வட்டில காணும். அதனால் கோவிலில் ஒரு விஷயம் காணாமல் போகலாமா இல்லையா?
அப்படின்னு அவள் அப்படியே யோசிக்கிறா, அரசாங்கமே அதெல்லாம் செய்யலாமா அப்படின்னு. அப்படி அந்த காலத்தில் நான் சொல்கிறேன்னு இருக்கேன். அப்படி இப்போ நாளை பார்த்து சொல்கிறேன் பாருங்க, சசிகிரண் இங்கே இருக்கார். அதனால் கோவிலில் ஒரு விஷயம் காணாமல் போகலாமா அப்படின்னு பார்த்துட்டு ராஜா என்ன பண்ணார், உடனே ஆடிட் போட்டு யார்கிட்ட இருக்கும்னு கேட்க வச்சார். அது அப்படி இப்படி போய் எப்படியோ அந்த தேவதேவி வீட்டில் இருக்குது. அந்த தேவதேவிக்கு எப்படி கிடச்சதுன்னா ஆழ்வார் தான் கொடுத்தான்னு சொன்னோம்னா, ஆழ்வாரை தூக்கிலிட வேண்டும்னு லாஸ்ட்டாக ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷனில் கில்லட்டின்னு ஒன்று இருக்கும், அந்த மாதிரி வெட்டுறதுக்கு ரெடி ஆகிட்டா. அப்போ இல்லை, பெருமாள் வந்து ராஜாவினிடத்தில் தோன்றி நான் தான் செய்தேன் அவனை மறுபடியும் பெறுவதற்காக. ராஜா ஓகே இவர் ரொம்ப நல்லவர் விப்ரநாராயணர், தேங்க்யூ விப்ரநாராயணர், இந்த கோல்டன் ஹேண்ட் ஷேக்லாம் கொடுத்து அமுச்சுட்டார். விப்ரநாராயணருக்கு ஒரே வருத்தம், ஒரு காலத்தில் நம்ம புஷ்பத்தை பறித்து மாலை தொடுத்து பெருமாளுக்கு சமர்ப்பித்து வந்தோம், நடுவில் ஒரு கலாப காலம் எங்கெங்கேயோ நம்ம அட்டென்ஷன் டைவர்ட் ஆகிடுது, நாம் செய்த அபச்சாரத்துக்கு என்ன பிராயஷ்சித்தம்னு தேடினாராம் விப்ரநாராயணர். அப்போது பாரத்வாஜ சம்ஹிதையில் சொல்லப்பட்டிருக்கு. பாரத்வாஜ கோத்திரக்காரா யாராவது இங்கே இருக்காளா? பரத்வாஜ கோத்திரம். ஓ, நீங்களுமா? வெரி குட். அதனால் பரத்வாஜ கோத்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு, ஏதத் சமஸ்த பாபானாம் பிராயஷ்சித்தம் மனிஷிபிஹி நிர்ணீதம் பகவத் பக்த பாதோதக நிஷேவனம். தவறுகள் செய்தார் பரத்வாஜர், பாரத்வாஜ சம்ஹிதையில் எடுக்கிறார். தவறு செய்தவனுக்கு ஒரு பிராயஷ்சித்தம், நல்ல பகவானுடைய நாமாவளியை சொல்லக்கூடிய பாகவதோத்தமர்களின் ஸ்ரீபாத தீர்த்தத்தை கொள்ள வேண்டும். பாதோதகம். பிரம்மாண்ட புராணத்தில் ஒரு ஸ்லோகம், யஸ்ய மூர்த்தினி ஸ்திதம் யாவது வைஷ்ணவாங்கிரீத ஜதசுபம் கங்காதி சர்வ தீர்த்தானி தாவத் திஷ்டன் அசம்சயம். உயர்ந்த பாகவதோத்தமர்கள் நடந்தால் அவ நடந்த பிறகு பூமியிலேருந்து மண் எடுத்து தலையில் பூசிக்கணும். இதெல்லாம் பிராயஷ்சித்தமா? இதெல்லாம் நடக்குமான்னு கேட்டால் சுந்தர்குமார் அண்ணா ரொம்ப அழகாக ஒரு விஷயம் சொல்வார். செங்காலிபுரம் பிரிவா, அதாவது அனந்தராம தீட்சிதருக்கு முன்னாடி பெரிய முத்தண்ணாவாள்னு இருந்தார், ரொம்ப மகானவர். பெரிய முத்தண்ணாவாள் நான் சொல்கிறதெல்லாம் ஒரு 150 வருஷம்னு வச்சுக்கோங்க, 100-150 வருஷம். செங்காலிபுரம்னு ஒரு கிராமம் கேள்விப்பட்டிருப்பேன், அது கும்போணம் நாச்சியார் கோவில் தாண்டி இருக்கும். அந்த காலத்தில் பிழிறோம் இல்லையா பக்ஷணங்களுக்கு, செங்காலிபுரம் அச்சுன்னு கிடைக்கும். இந்த ரிப்பன் பக்கோடா இதெல்லாம் பண்ணுறதுக்கு செங்காலிபுரம் அச்சுன்னு கிடைக்கும். செங்காலிபுரத்தில் இருந்த பெரியவாய் வாழலாம், அதில் பெரிய முத்தண்ணா வாழ்னு இருந்தார். அவர் சோமயாகம் பண்ணுவார். சோமயாகம் பண்ணிட்டு அவபிருத ஸ்நானம் பண்ணினா அந்த தண்ணி கீழே மண்ணில் விழும்போது தண்ணீர் கலந்த மண்ணுக்காக ஊர் மக்கள் காத்துருப்பார். ஏன்னா வீட்டில் ஜுரம் வந்துடுத்துனா அதை பூசினால் அந்த ஜுரம் போகும். சோமயாகம் பண்ணத்துக்கு அவ்வளவு பிரபாவம் உண்டு. அவள் காலில் விழுந்த ஜலம் மண்ணோட கலந்து மண் எடுத்துட்டு இருந்தால் கூட சிரேஷ்டம். அதனால் பிரம்மாண்ட புராணத்தில் சொல்லியிருக்கு, பிராயஷ்சித்தம் பக்தாங்கிரி ரேணு, பக்தர்கள் நடந்து சென்றால் அவளுடைய காலில் இருக்கக்கூடிய பொடியை பூசிக்கொள்ள வேண்டும். இந்த ஆழ்வார் தான் செய்த தவறுக்காக பிராயஷ்சித்தார்த்தமாக அந்த பொடியை பூசினார். அதனால் தொண்டர் அடி பொடி அப்படின்னு இவருக்கு பேர். அதனால தான் இந்த பெண் பிள்ளை கூறுகின்றாள், இருமாலை ஈண்டேனோ, அதற்கு அர்த்தம் சொல்லிட்டேன், தொண்டரடி பொடியாரை போலே. அப்படின்னா இந்த தொண்டரடி பொடி ஆழ்வாருக்கு அடுத்ததாக நாம் பார்க்கவிருக்கும் ஆழ்வார் ரொம்ப சிறப்பான ஒரு ஆழ்வார், திருப்பான ஆழ்வார்னு பேர். இவர் தான் உறையூர் என்கின்ற ஸ்தலத்திலிருந்து பெருமாளை சேவிச்சுட்டு போது அந்த ஊரில் இருந்த ஒரு பெரிய கர்வம் பிடித்த ஒரு பிராமணர், லோகசாரங்க முனின்னு பேர். அவர் இவர் வழியில் இருக்காருன்னு சொல்லிட்டு நகருன்னு சொல்லாமல் கல்லெடுத்து வீசி எறிஞ்சு விட்டாராம். இவர் தலையில் பட்டு ரத்தம் கொட்டுகின்றது. ரொம்ப பெரிய சாதனை பண்ணிட்டோன்னு லோகசாரங்க முனி